அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நேத்துல இருந்துங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ தொடர்ந்து எங்களை அமுச்சிட்டே டேக் பண்ணி விட்டுக்கிறாங்க. அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நாங்க நாடகம் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. நாங்க பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 2000லயோ 99லயோ வந்து நாடகம் போல இருக்கு. அந்த நாடகத்தை வேணும்னே எங்களை டேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாடகத்தை எங்களுக்கு ஏன் நீங்க டேக் பண்ணி அனுப்புறீங்கன்னு சொல்லி நான் கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ப்ரோ உங்களுக்கு தான் புரியும் போது சொல்றாங்க. ஆனா சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஏம்பா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுப்பா. டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டா அந்த கௌரவத்தை நீ அந்த கேடு கட்டவளுக்கு கொடுத்துருவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் சட்டப்படி நீ அவ கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து அவளுக்கு கொடுக்க முடியாது. காலம் முழுக்க அவ உனக்கு வப்பாட்டியா தான் இருக்கணும். இதுதான் நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்கிற தண்டனை. வீடியோ பாத்தீங்களா? இது சேது பட நடிகை இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஜயோட ஃப்ரெண்டு அவர் நடிச்சுட்டு இருக்காரு. இதுல அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை. இந்த வீடியோ எதுக்கு எங்களுக்கு நீங்க போட்டு காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த வீடியோ எதுக்காக எங்களை டேக் பண்ணி விடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். கொஞ்சம் அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. என்ன ரீசன், எதுக்காக இந்த வீடியோ எனக்கு டேக் பண்ணி விட்டு இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சட்டசபையில சில விஷயங்களை நான் மறந்துட்டேன். அதாவது பார்த்தோன்னா அது பேசுறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா அது நைட்ல பார்க்கும்போது ஐயோ சே இதை இந்த வீடியோல பேசிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேங்க. அதான் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா நேத்து ஒரு எம்எல்ஏ, அதாவது நம்ம திமுக எம்எல்ஏ தான் நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, எது பேசி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாப்புல. இந்த மாதிரி அது கோரிக்கை அவங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க. அந்த கோரிக்கையை இங்க சட்டசபையில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாடி சொல்றாப்புல. அது என்னன்னா, என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். அப்பாப்பா தயவுசெய்துப்பா விஜய் அண்ணனை பத்தி பேசாதீங்கப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால எதுவுமே தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க, அவருக்கு எதுவுமே தெரியல, தெரியாதுங்கிற ஒரு கேட்ட தப்பாயிடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம். அது நம்மளுடைய எம்எல்ஏ கோரிக்கை ஒன்று வச்சிருக்காப்புல. உடனடியாக இதுக்கு யார் பதில் சொல்லணும் நான் கேட்குறேங்க. அதாவது விஜய் அவர்களை எதுவுமே கேட்காதீங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது, நீங்க எதுவும் தேவையில்லாம கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? அவங்க அந்த எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறாப்புல. எங்க நம்ம சட்டசபையில யாரை நோக்கி வைக்கிறாப்புல? முதலமைச்சர் நோக்கி வைக்கிறாப்புல. அப்போ யார் பதில் சொல்லணும்? முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இங்கே நேர்மாறியா யார் சொல்றான்னா ராஜ்மோகன். உடனே ராஜ்மோகன் மூக்கு புடைச்சிக்கவங்கள டக்குன்னு வந்துடுவாப்புல. ஏன்னா யாராச்சும் நம்மளுக்கு முன்னாடி பேசிட்டு தலைவர்கிட்ட பேர் எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவர் பேசுறாப்புல. என்ன பேசுறாருன்னா, ஆமாங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, இந்த மாதிரி லஞ்சம் வாங்க தெரியாது, மற்ற சொத்தை இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விட்ட போடுறாப்புலையா. நான் என்ன கேட்குறேன், அதாவது இது கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சொல்றாங்க, யாருக்கு ஊழல் பண்ணா, தொடர்ந்து ஊழல் வந்துட்டு இருக்கு, யார் சொன்னா ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. உடனடியா கோவம் யாரு, நம்ம புஷியானது எப்படி சொல்றீங்க ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரம் காட்டுங்க சொல்லிட்டு யாரு பொங்குறா? புஷியானது பொங்குறாப்புல. புஷியானது நீர்வளத்துறை அமைச்சர். கரெக்ட் தானே? இப்போ அவங்க கட்சி நிர்வாகிய டிவிக்கு ஐடிவிங்கில இருந்து என்ன போட்டிருக்காப்புலன்னா, ஏம்பா அந்த ஸ்லைடை கொஞ்சம் லைட்டா போட்டுவிட்டு பாத்தீங்களா? என்ன ஸ்லைடு? அதாவது நீர்வளத்துறையில ஒரு டேம் கட்ட சொன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்களா, 3 லட்சம் ரூபாய் காசு கேட்கறாங்களாம். அப்புறம் ஹிண்ட் கொடுக்குறாப்புல, அதை நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், கூடிய விரைவில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹிண்ட் என்ன சொல்றாப்புல, இங்க டிவிக்கே வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை காப்பாத்துற போலியா.
அவனுக்கு தெரியாது நீர்வளத்துறை அமைச்சராக கையெழுத்து போட்டா மட்டும்தான் வந்து அங்க நடக்கும் இல்லை நடக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல போல. அதாவது டிஎம்கே தான் காரணம் சொல்றா போல. ஆனா வந்து யாரை கோத்து விடுறா போலன்னா நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்களை வந்து அவன் யார் கோத்து விட்டுருக்கா, டிவிக்கு ஐடி விங் சார்ந்த நபர். அது எந்த மாவட்டம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி தான் நினைக்கிறேன். அந்த மாவட்டம் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி டேம் கட்டுறதுக்கு 3 லட்சம் லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. சோ அவங்க கட்சி நிர்வாகி என்ன சொல்றான், 3 லட்சம் லஞ்சம் வாங்க சொல்றாங்க. இதுக்கு புஷி ஆனந்த் சார் என்ன நடவடிக்கை எடுக்க போற விதத்துல ஓப்பனா வந்து போட்டிருக்கான். நீங்க பாத்தீங்களா யார் போட்டிருக்கா, அவங்க டிவிக்கு ஐடிவிங் போட்டிருக்கான். அப்போ லஞ்சம் ஊழல் நடந்துன்னு இருக்கு, அது ப்ரூஃப் காட்டுங்க, ப்ரூஃபே காட்டியாச்சே. இப்ப யார் இந்த பையன் விசாரிங்க, போய் சொல்றேன்னு செக் பண்ணுங்க. இல்ல வந்து நம்ம முதலமைச்சர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இது நீங்க விசாரிங்க. இது போக நேத்து வந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாப்புல. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீர்வளத்துறையை பத்தி பேசினாங்கல்ல, ஆனா நீர்வளத்துறையை பத்தி நம்ம வந்து இது வச்சு நம்ம பேசலாமே, என்ன சொல்றீங்க? சோ நீர்வளத்துறையை பத்தி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, 1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு, அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. கர்நாடகாவில் அவங்க அணை கட்டும் போது 1969ல் இங்கே நம்ம சட்டசபையில் நிதி அமைச்சராக அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாரு, அவர் என்ன பேசினாருன்றதை நான் சொல்ல விரும்பல. அவர் யான்றதை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. நான் கேட்குறேன், அவர் யாருன்றதை நீங்கள் சொல்ல முடியுமா? நீர்வளத்துறை அமைச்சர் 1969ல் யார் இருந்தார் நீங்க சொல்ல முடியுமா? யாருன்னே தெரியாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அப்போ நீர்வளத்துறை என்ற அமைச்சர் என்ற பதவியே கிடையாது. 2021ல தான் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அமைச்சரவையை கொண்டு வந்தாங்க. எது, நீர்வளத்துறை அமைச்சரா கொண்டு வந்தாங்க. அப்ப 1969 யார் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தா, இதுக்குன்னு சொல்லிட்டு தனி பொறுப்பு யாருக்கு ஒதுக்கிந்தா? இது எனக்கு சத்தியமானு தெரியல. இது என்னன்னா எல்லாம் கேலி பண்ணுகிறாங்க. அவரை முதலமைச்சரை கிடையாது, பண்ணக்கூடாது. அவர் என்ன கேட்கிறாரு, யாருன்னா பேர் சொன்னாரா? இல்ல. அப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்ப அது தப்பா நினைக்காதீங்கன்ற தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ப. நான் சொல்றேன், முதலமைச்சர்னா அண்ணா ஒண்ணு இல்லைன்னா 1969 போய் யாருமே வந்து அமைச்சரா இருந்து கிடையாது. அந்த தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருமே கிடையாது. 2021 போட்டாங்க. இதுதான் உண்மை. இது தயவுசெய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதை வந்து என்ன பண்றாங்க, டிவிக்கேல ஃபயர் விட்டுருக்காங்க. பாத்தீங்களா, எங்க ஆள் வந்து என்ன பண்றாரு, ஹிஸ்டரி எடுத்திருக்காருயா. 1969 யார் அமைச்சரா இருந்தது முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காரு. அப்படி எடுத்து பட்டியலிட்டு திமுகவை அப்படி கீழ்ச்சி விட்டாருன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கிறானுங்க. இவங்களை நாம் என்னதாங்க சொல்றது? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க பண்ற விஷயங்கள்லாம் டேய் அசிங்கப்பட்டது ஏன்டா ஒத்துக்க மாட்டீங்க? இது புரிஞ்சுக்கோங்கடா. இது தப்பான தகவலை வந்து யாரோ எழுதி கொடுறாங்கடா அண்ணன் கிட்ட. அதை ஃபர்ஸ்ட் நிறுத்த சொல்லுங்கடா. நிறுத்துங்க. இது இப்படி நடக்கிறச்ச நேத்தே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா டீலிமிட்டேஷனுக்காக, அதாவது தமிழ்நாடு சேர்ந்த எம்பிக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் தலைமையில வந்து ஒரு கூட்டம் போட்டு அதை முடிவு பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நேத்தே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி திமுக சார்ந்தும் பார்த்தோன்னா அழைப்பு விட்டுருக்கோம், இவங்க வருவாங்களா மாட்டாங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. நான் கேட்கிறேன், இப்ப நடக்கிற என்ன பிரச்சனை முக்கியம் நடந்துட்டு இருக்கு? இப்போ என்ன பிரச்சனை முக்கியம் நடந்துட்டு இருக்கு? இப்போ காவேரி ஏன் தண்ணி வரல, மேகாதது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா சட்டசபை தொடக்கத்துல இருந்தே ஒரே விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பதிவு பண்றாங்கன்னா, இந்த மேகாதது அணை வந்து கட்டக்கூடாது. இதுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூடணும், முதலமைச்சர் தலைமைன்னு சொல்லியாச்சு. சோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அதை வந்து நீங்க கூட்டணும். அதுக்காக நீங்க ஒரு கூட்டிருந்தா எல்லாமே கலந்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அது கூட்டாம இப்ப டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து இப்ப என்ன திசை மாற்ற பாக்குறாங்கன்னு சொல்லி தெரியல. எதுக்காக இப்ப இது போடுறீங்க? நேற்று சட்டசபையில எதிர்கட்சி தலைவரான உதயநிதி என்ன கேட்டாரு, ஏங்க எதுக்குங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் நீங்க கூட்டவே இல்லை சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. உடனே வந்து இது என்ன சொன்னாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஏஞ்சி வந்து நாங்க வந்து டீலிமிட்டேஷன் மீட்டிங் போட்டிருக்கோம், எம்பிக்கு எல்லாம் வந்து கலந்து, திமுக சைட்ல இருந்து இல்ல அனைத்து எம்பிகளும் கலந்துன்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஏங்க நான் கேட்ட கேள்வினா நீங்க பதில் சொல்றதுக்கு என்ன, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து திமுக சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க எங்களால வர முடியாது, நீங்க போறது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து பிஜேபி சைடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. நான் என்னைக்கும் சொல்றேன், திமுக வந்து என்னைக்குமே பிஜேபி கூட சேராதுன்றத இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப தண்ணி வரல, இதுதானே பிரச்சனை.
ஸோ இதுக்காக முக்கிய பிரச்சனையை பத்தி பேசணுங்க. அதுக்காக நீங்க கூட்டினா வரும், சம்பந்தமே இல்லாம டீலிமிட்டேஷன் கூப்பிட்டு பேசுறீங்க. இதுல என்ன கொடுமைன்னா திமுகவால ஜெயிச்ச அனைத்து எம்பிக்கள் தான் இப்ப கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. மொத்தம் 20 பேர். ராஜ்யசபா எம்பின்னு வச்சுங்க, ராஜ்யசபா எம்பியில் வந்து டிவிகே சார்பாக வந்து 2 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. அதான் ஒன்றும் இல்லாத கட்சிக்கு 2 எம்பி, சரிங்களா? ஸோ வந்து இப்போ என்ன இருக்குன்னா எம்பி ஜெயிச்சாங்க 10 எம்பி. திமுக சைட்லேருந்து 10 எம்பி ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ் திமுக சேர்ந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர் இருந்துச்சு இல்லையா, அப்போ அந்த 10 எம்பியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல்லேருந்து ஒரு எம்பி, பிசிகாலேருந்து 2 எம்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சைட்லேருந்து 2 எம்பி. ஸோ இவங்க வந்து போயிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இது ஒண்ணுமே புரியலங்க. இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு இப்போ இந்த மீட்டிங் தேவையா அப்படின்றத சிந்திச்சிருப்பாங்க. ஆனா சிந்திக்கவே இல்லையே. இந்த கம்யூனிஸ்ட் கழக தோழர்கள் கூட எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. இதுல ஓவரா பேசுறது யாருன்னு பார்த்தா மாணிக்கம் தாக்கூர். மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர், நான் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை ஓப்பனா இப்ப சேலஞ்ச் பண்றேன். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எம்பி தேர்தலில் உங்களால முடிஞ்ச ஜெயிச்சுங்க. இதான் லாஸ்ட். அதாவது காங்கிரஸ்காரங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த தேர்தலையும் ஜெயிக்க போறது சரித்திரமே கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகினா நீங்க தான். நீங்களும் அடுத்து உங்களே மீன்ஸா போல வைகோ. சரி, வைகோ ஃபர்ஸ்ட், நீங்க செகண்ட். ஏன்னா வைகோ மாதிரி ஒன்னா நம்பர் டுபாகூர் எவனும் கிடையாது. அவன் பையன் இருக்கிற ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு கூவல் திலகம். இன்னமா கூறாரு. அப்படியே அரசியல கரைச்சு குடிச்சு அப்படி நாட்டு மக்களுக்கு அவங்க அப்பா வச்சு பரல நிறைய விஷயங்களை போராடி கைதாயிருக்காரு. ஆனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய டுபாகூர். இவரு வந்து நம்ம திமுக விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் தான் மீண்டும் சொல்றேன், இந்த மாணிக்கம் தாக்கூரையும் இந்த வைகோ அவங்க பையனையும் மீண்டும் வந்து ஒரு தேர்தலை ஜெயிச்சு நீ ஜெயிச்சு பாருங்க. நீங்க திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? இப்ப சொல்றீங்களா, போட்டு பாருங்க. இப்போ இடைத்தேர்தல் நடக்கும் போது அது கூட எம்பி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு காட்டுங்க, ஒத்துக்கிறோம். அப்போ உங்களுக்காக மிகப்பெரிய பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கொடுமை இதெல்லாம். திமுக, அதாவது திமுக தொண்டர்களால் தான் நீங்க ஜெயிச்சிங்க. அதை கூட உங்களால வந்து ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு இந்த துரோகத்துக்கு கண்டிப்பா எப்படி சொல்றது, உங்களுக்கு பின்னாடி தெரியும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இதான் உண்மை, இதான் உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்துமே பார்த்துட்டு இருக்காங்க, யார் நடிக்கிறா யார் நடிக்கலான்றத. சரி, இப்படி இருக்கட்டும்ங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் பேர் வச்ச திட்டத்தை எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ ஒரு திட்டத்தை தொடங்குனது யாரு? அவங்க தான் திட்டத்தை தொடங்கினாங்க. ஏன் அதை வந்து நீடிக்க விட மாட்டீங்க? எதுக்கு பேரை மாத்துறீங்க? அது பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? கலைஞரின் கனவு இல்லம், அந்த திட்டத்தை யாரு வந்து யோசிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு இது கண்டிப்பா தேவை, வீடு இல்லாதவங்க வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கலைஞர். ஸோ அந்த திட்டத்தை பேர் வைக்கிறது என்ன? அது என்ன மாத்துறது? அதை மாத்தி வைக்கிறது எனக்கு புரியல. எதுக்கு இது மாத்துறதுல என்ன கிடைக்க போகுது? இப்போ கலைஞர் எல்லாரும் மறந்துடும் நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது திட்டத்தோடைய பேரை வேணா நீங்க மாத்தலாம், ஆனா அந்த திட்டம் மூலியமாவே பயன்பட்ட மக்கள் யாரும் வந்து கலைஞரை மறக்க மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதாவது தேசிய கீதம் அதுல உரிமையை வந்து முதலமைச்சர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் கிட்ட இருந்து ஆளுநர்கிட்ட குத்துடுறாங்க. ஆனா நம்மளோட கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆளுநர் ஏத்துற தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா அதை எல்லாம் அவங்களோட மாநிலத்துல முதலமைச்சர் தான் ஏத்தணும்ன்றத கொண்டு வந்தது யாரு? இப்போ முதலமைச்சர் நம்ம அன்புமிகு முதலமைச்சர் வந்து இப்ப கொடியேற்ற போற தேசிய கொடியேற்ற போறாரு. அதெல்லாம் யாருங்க எடுத்து வந்தது? அதெல்லாம் யார் எடுத்து? இதெல்லாம் அழிக்க முடியுமா? கலைஞர் எடுத்து வந்தது எல்லாத்தையும் அழிக்க முடியுமா உங்களால? தொடக்கூட முடியாது. இப்போ இடஒதுக்கீடுலாம் வந்து கலைஞர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ அனைத்து மாநிலத்திலையும் அவங்க அரசு வந்து கொண்டு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து நிராகரிச்சிருக்கு. ஆனா கலைஞர் கொண்டு வந்த இப்போ வரைக்கும் அந்த இடை ஒதுக்கீட அதை வந்து எதையாச்சும் இப்போ வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்களா? கேன்சல் பண்ணியிருக்காங்களா? அதான் கலைஞர். கலைஞர் என்றுமே வாழக்கூடியவருங்க. அப்புறம் நான் முதல்வன் திட்டத்துல பேர் ஏங்க, முதல்வன்ற பேர்ல முதல்வனால என்னங்க பிரச்சனை ஆக போகுது? முதல்வன்றது ஒரு பொது பெயருங்க. எல்லாரும் இப்போ இவரு முதல்வன்னா சிஎம்னா முதல்வர் தான், அவரும் முதல்வர் தான். ஏன் அதை ஏத்துக்க மாட்டேன்? முதல்வர் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஏங்க நீங்க தாங்க முதல்வர். இது திட்டத்தோட பேரை மாத்துறதுக்கான காரணம் என்ன?
என்ன சொல்ல வரீங்க? இப்போ 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 என்ன சொல்லுவாங்க, இந்த திட்டங்கள் அனைத்துமே நாங்க தான் கொண்டு வந்தோம், விஜய் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்ற பாக்குறீங்களா? ஒரு சிலர் நம்பிடுவாங்க. நீங்க என்ன சொல்ல நம்புறது தயாரா இருக்கு. இப்ப நான் முதல் திட்டம் கூட நீங்க வந்து இதை போட்டிருக்கீங்களே, திட்டத்தை பேர் மாத்தி போட்டிருக்கீங்களா, அது கூட வந்து நம்புறாங்க நிறைய பேர். இப்ப கலைஞர் கனவு இல்லத்தை மாத்திட்டு வேற ஏதோ திட்டம் பேர் சொல்லுவீங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த திட்டம் எல்லாமே நாங்க தான் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களை ஏமாத்த போறீங்க. அதாவது ஸ்டிக்கர் ஆட்சி, ஸ்டிக்கர் ஒட்டுறது. இதனால என்ன கிடைக்க போகுது எனக்கு சத்தியமா புரியல. இதெல்லாம் வந்து நான் வந்து ஓப்பனா சொல்லட்டுமா, விஜய் மேல பாத்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட வந்து விமர்சனங்கள், இதெல்லாம் திரைப்படத்து மூலியம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து மத்தவங்க மாதிரி பழி வாங்குற எண்ணம் அவர் கிடையாது. மத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாரே அவங்க பண்ணதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்ன்றது நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் எல்லாமே பார்த்தா அது மாறி போயிட்டு இருக்கு. இதை விஜய் அவர்களே பண்றாரா இல்ல யாருன்னா தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ண வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அது வந்து எங்க போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் இப்போ வரைக்கும் சொல்றேன், விஜய் சார்பா இப்போ வரைக்கும், அதாவது தாவேகா சார்பா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் நடக்கவே இல்லை. இன்று வரை இப்ப வரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள் மட்டும்தான். இதை யாராலும் அழிக்க முடியாது. இது யாராலையுமே அழிக்கவே முடியாத திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த பழி வாங்குற எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நம்ம புதுசா நம்மளால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண முடியும், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ன புதுசா நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், ஸோ இந்த மாதிரி சிந்திங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் 2021 நான் முதல்வன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ணனா புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்து நாங்க இந்த மாதிரி திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்க கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க, மக்களே பாராட்டுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பேரை மாத்தி இதெல்லாமே வந்து நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் இப்போ கூட கேவலமா நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு இருக்கான். பாத்தீங்களா, அண்ணனோட திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறான். ஆனா அவனுக்கு தெரியாது அது திமுக கொண்ட திட்டம்டா, வெறும் பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே தெரியும். எந்த அளவுக்கு மூடர் கூடமா இருக்கானுங்க பாருங்க, முட்டாளுங்களா இருக்கானுங்க பாருங்க நம்ம ஜனங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சமாச்சு சிந்திங்கடா, தயவுசெய்து கொஞ்சமா சிந்திங்க, தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சமா சிந்திங்க. எல்லாரும் சொல்லுவீங்க இதெல்லாம் நான் மகளிர் உரிமை தொகுதி யார் வீட்டு துட்டுல கொடுத்தீங்கன்னு கேட்பீங்க. வரி பணம் தான். அந்த வரி பணத்தை மக்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? வரி பணம் உங்க வரி பணத்தால் தான் கொடுக்குறாங்க திட்டம், உங்க மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னு பண்றாங்க. ஆனா ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு எந்தெந்த இடத்துல நல்லது பண்ணணுன்றது தெரிஞ்சு யோசிக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அதை எவனுமே சிந்திக்காம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழை ஏற்படுத்துறீங்களா நீங்க? இதெல்லாம் வந்து இன்றளவும் நான் மீண்டு வரலைங்க. இன்றளவும் நான் மீண்டு வரவே இல்லை. எப்படி வந்து டிவிகே ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றளவும் சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை.